السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن تنصروا الله ينصركم. فقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: الخلق عياذ الله، فأحب الخلق إلى الله من أحسن إلى عياله، أو كما قال عليه الصلاة والسلام. وعليك حبي يا رسول الله، وعليك حبي يا رسول الله، وعليك حبا يا رسول الله من عند الله صلاة الله معها تحيته سلام الله، إجلال قدرك عاشقا وتفخيما، صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹினுடைய அருள் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், இமாம்கள், சுஹதாக்கள், நம்மவர்கள் யாவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, உலகில் வாழும் காலமெல்லாம் எல்லா காலங்களிலும் எல்லா சூழல்களிலும் அல்லாஹினுடைய ஆணைப்படியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வழிமுறைப்பணியும் வாழ்வோமாக என்று முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாக, இந்த நாளையில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டியது போல நாளை கியாமத்துடைய நாளையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சோனத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று கூட்டி வைப்பானாக என்ற பிரார்த்தனையோடு வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, வாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, ஒரு முஸ்லிமினுடைய பிரதான கடமைகள் என்ன என்பதையெல்லாம் பல்வேறு நிலைகளில் குர்ஆன் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுகின்றன. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதை அழகான முறையில், அற்புதமான முறையிலே நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, இறைவனினுடைய நல்லடியார்களாகிய முஸ்லிம்களாகிய நமக்கு அடிப்படையான 2 கடமைகள் இருக்கின்றன. அடிப்படையான 2 கடமைகளில் ஒன்று அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ்விற்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று பார்க்கும் பொழுது, தொழுவது, நோன்பு நோற்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ் செய்வது, இவைகளெல்லாம் இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இறைவனுக்காக செய்ய வேண்டிய நம்முடைய ஃபர்வான கடமைகள் அனைத்துமே இறைவனுக்காக நாம் செய்ய வேண்டியது. இது முதல் வகையான ஒரு விஷயம். இரண்டாவது, அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டியது. இறைவனுடைய படைப்புகளான அடியார்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்பது இரண்டாவதாக இருக்கிறது. உலகம் முழுக்க பார்க்குகிற பொழுது வருடத்திற்கு 365 நாட்கள் இருக்கின்றன. இந்த 365 நாட்களில் பார்த்தால் ஏகபோகமாக எல்லா நாட்களுக்குமே ஒரு பெயரை ஐநா சபை வைத்திருக்கிறது. ஒரு நாள் ஆசிரியர் தினம் என்று சொல்லுகிறது, ஒரு நாள் உழைப்பாளிகள் தினம் என்பதாக சொல்லுகிறது, ஒரு நாள் பெற்றோர்கள் தினம் என்பதாக சொல்லுகிறது, ஒரு நாள் குழந்தைகள் தினம் என்பதாக, இப்படி ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு தினமாக ஐக்கிய நாட்டு சபை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். அதே வரிசையில் இன்றைக்கு ஐக்கிய நாட்டு சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கொண்டாட்டத்தினுடைய தினம்தான் இன்றைக்கு சமூக தன்னார்வலர்கள் தினம் என்பதாக இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு சுயநலம் இல்லாமல்
சமூக ஆர்வத்தோடு சமுதாய சிந்தனையோடு செய்யக்கூடிய அந்த ஆர்வலர்களை தன்னார்வலர்களை பலப்படுத்தும் முகமாக, அவர்களுடைய தியாகத்தை போற்றும் முகமாக, அவர்களை ஊக்கப்படுத்தும் முகமாக, பல்வேறு வகையான அவர்களுடைய செயல்பாடுகளை சங்கைப்படுத்தும் முகமாக டிசம்பர் 5 இன்றைக்கு தன்னார்வலர்கள் தினம் என்பதாக ஐக்கிய நாட்டு சபை அறிவித்து இது உலகம் முழுவ பரவ வேண்டும், உலகம் முழுவதும் இது கொண்டாடப்பட வேண்டும் என்பதாக இன்றைக்கு இவைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். சமூக ஆர்வலர்கள் என்று வருகிற பொழுது இயலாதவர்களுக்கு உதவி செய்வது, உணவளிப்பது, உடை கொடுப்பது, நீர்மோர் பந்தல்கள் எல்லாம் அமைத்து மக்களுடைய தாகத்தை தீர்த்து கொடுப்பது, இது போன்று பாதையில் கிடைக்கக்கூடிய இடையூறு தருகிற எல்லா வகையான அந்த வஸ்துக்களையும் அகற்றி மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த தன்னார்வலர்களை, சமுதாய சிந்தனை மிக்கவர்களை, சமூக ஆர்வலர்களை இன்றைக்கு கண்ணியப்படுத்தும் முகமாக டிசம்பர் 5 தன்னார்வலர்கள் தினமாக இன்றைக்கு ஐக்கிய நாட்டு சபை கொண்டாடி கொண்டிருக்கிறது. 1958 இந்த தினத்தை இவர்களை எல்லாம் ஆர்வப்படுத்தும் முகமாக, இவர்களை எல்லாம் சங்கைப்படுத்தும் முகமாக, இவர்களுடைய அந்த தியாகத்தை ஊக்கப்படுத்தும் முகமாக ஒரு தினத்தை அறிவித்து அன்றைய நாள் முதல் இன்றைய காலம் வரை இன்றைக்கு அவைகள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, உலகம் எதையெல்லாம் சேவையாக பார்க்கிறதோ, உலகம் எந்த காரியங்களை எல்லாம் சேவையாக பார்க்கிறதோ அத்தனை காரியங்களையும் இஸ்லாம் கடமை என்பதாக சொல்லி காட்டுகின்றது. இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா, எந்த ஒரு சமூக சேவை செய்தாலும் கூட மக்களை மகிழ்விக்கக்கூடிய, மக்களுடைய மனங்களை ஈர்க்கக்கூடிய அளவிற்கு ஆகிவிடுகிற பொழுது அது சமூக சேவை என்று உலகம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு முஸ்லிமினுடைய கட்டாய கடமைகளில் இதுவும் ஒன்று என்பதாக சொல்லி காட்டுகின்றது. இப்ப இந்த சமூக சேவையை கடமைகளில் ஒன்றாக இஸ்லாம் சொல்லி காட்டுவதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், ஒரு கடமையை ஒரு முஸ்லிம் செய்கிற பொழுது அந்த கடமையை செய்வதனால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வகையான சிறப்புகளையும் இஸ்லாம் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றது. முதலாவது, சமூக சேவை என்று உலகம் சொல்லக்கூடிய இந்த காரியங்களை ஒரு முஸ்லிம் செய்து முடிக்குகிற பொழுது அவனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? இறைவன் தன் புறத்திலிருந்து அந்த மனிதனுக்கு உதவியை கொடுக்கிறான். இதைத்தான் அல்லாஹ் தன் வான்மறையில் அற்புதமாக சூரத்து முஹம்மதிலே சொல்லுகிற பொழுது சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும். ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் தன் வான்மறையில் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களை, கொஞ்சம் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விற்கு உதவி செய்வதென்றால் என்ன? அல்லாஹ் நம்முடைய உதவியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹுடைய உதவியில் தான் அகில உலக மக்கள் அனைவர்களும், உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அவனுடைய உதவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது இறைவன் இங்கு சொல்லுகிறான், இறைவனுக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான் என்று சொல்லுகிறானேயானால் இதற்குறித்தான விளக்கத்தை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்மொழியின் மூலமாக இந்த சமூகத்திற்கு விளக்குகிறார்கள். எப்படி என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹல்கு இயாலுல்லாஹ், அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் அனைத்தும் இறைவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். படைப்புகள் அனைத்தும் இறைவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஃபஹப்புல் ஹல்கி இலல்லாஹ், அந்த படைப்புகளில் அல்லாஹ்விற்கு மிக மிக விருப்பமானவர்கள், நேசத்திற்குரியவர்கள் யார் என்று சொன்னால், மன் அஹ்ஸன இலா இயாலிஹி,
அல்லாஹுடைய குடும்பத்தினர்களிடத்திலே யார் நல்ல விதமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்விற்கு மிக விருப்பமானவர்கள். அப்படியானால் அல்லாஹ்விற்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் உதவி செய்வான் என்பதனுடைய பொருள் என்ன என்றால், அல்லாஹ்வுடைய படைப்புகளான மனித சமூகத்திற்கு, அல்லாஹ்வுடைய படைப்புகளான மற்ற ஜீவராசிகளிடத்திலே நீங்கள் அன்பாக, பாசமாக, கருணையாக, அவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அந்த பாதிப்புகளை நீக்கும் முகமாக, அவர்களுக்கு உதவி தேவைப்படுகிற பொழுது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய சமூக ஆர்வலர்களாக, தன்னார்வலர்களாக நீங்கள் மாறுகிற பொழுது, அவர்களுக்கு உதவி செய்கிற பொழுது அல்லாஹ் தன்புறத்திலிருந்து உங்களுக்கு உதவி செய்கின்றான். அதனால்தான் முஸ்லிம் சமூகம் எங்கெல்லாம் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றனவோ, எங்கெல்லாம் இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்றனவோ அங்கெல்லாம் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டாலும், நிலச்சரிவுகள் ஏற்பட்டாலும், இப்படி எத்தனை வகையான இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட ஜாதி மதம் எதையும் பார்க்காமல் அங்கே முதலாக முன்னிற்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றிலே ஒரு செய்தி, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை அழைப்பான். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை அழைப்பான். அழைத்து அந்த மனிதனிடத்திலே கேட்பானாம், யா இப்ன ஆதம் மரில்து ஃபலம் தஊதுனி, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்த பொழுது என்னை நீ ஏன் நோய் நலம் விசாரிக்க வரவில்லை என்பதாக அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே கேட்பானாம். கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதனை அழைத்து அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் கேட்பானா, மனிதா நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், ஆனால் என்னை நீ ஏன் நலம் விசாரிக்க வரவில்லை என்பதாக அந்த மனிதனிடத்திலே கேட்குகிற பொழுது அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சொல்வானாம், கைஃபா யா ரப்பி கைஃபா அஊது பிக்க, யா ரப்பி கைஃபா அஊதுக ரப்பே வ அன்த ரப்புல் ஆலமீன், நீயும் அகிலத்தினுடைய இரட்சகனாக இருக்குகிற பொழுது உன்னை நான் எப்படி நலம் விசாரிக்க முடியும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் இந்த மனிதன் கேட்பானாம். அல்லாஹ் சொல்வான், நான் நோய்வாய்ப்படல, ஆனா என் குடும்பத்தில் ஒருவன், என்னுடைய படைப்பில் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு கிடந்த பொழுது அவனை நீ நலம் விசாரிக்க செல்லவில்லையே, ஏன்? அங்கே அவனை நீ நலம் விசாரிக்க செய்திருந்தால், அவனை நலம் விசாரிக்க நீ சென்றிருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றிருப்பாய் என்பதாக அல்லாஹ் அந்த மனிதனிடத்திலே சொல்வானாம். அப்படியானால் நம்முடைய மனிதர்கள், நம்முடைய சக குடும்பத்தவர்கள், சக உறவினர்கள், சக தோழர்கள், சக முஸ்லிம்கள், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள், இவர்களையெல்லாம் நாம் அவர்கள் கஷ்டப்படுகிற பொழுது, நோய்வாய்ப்படுகிற பொழுது அவர்களை நலம் விசாரிக்க சென்றால் அதை யாரை நலம் விசாரிப்பதற்கு சமமாக ஆகிவிடுகிறது? அல்லாஹுவினுடைய அருளை பெறுவது, அல்லாஹுவை நலம் விசாரிக்க சமமாக ஆகிவிடுகிறது. அல்லாஹ் அங்கே தன்னுடைய அளப்பரிய அருளை, நேமத்தை அல்லாஹ் நமக்கு தந்து விடுகின்றான். இரண்டாவதாக ஒரு மனிதனிடத்திலே கேட்பான், மனிதா நான் உன்னிடத்திலே உணவு கேட்டேனே, ஏன் எனக்கு நீ உணவு தரவில்லை என்பதாக கேட்குகிற பொழுது அப்பொழுது அந்த மனிதன் சொல்வானா, ரப்பே உலகம் முழுக்க நீதான் உணவளித்துக் கொண்டிருக்கிறாய், எறும்புக்கும் பாறைக்குள் இருக்கிற தேரைக்கும் கூட நீதானே உணவளித்துக் கொண்டிருக்கிறாய், அப்படி இருக்குகிற பொழுது உனக்கு நான் எப்படி உணவளிக்க முடியும் என்பதாக கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், மனிதா ஒருவன் உணவு இல்லாமல் பசியோடு பட்டினியோடு அவன் கடுமையான கஷ்டத்திலே உன்னிடத்திலே உணவு தேடி வந்த பொழுது அவனுக்கு உணவு கொடுக்காமல் நீ விரட்டி விட்டாயே, அங்கே அவனுக்கு நீ உணவு கொடுத்திருந்தால் அங்கே என்னை நீ பெற்றிருப்பாய் என்பதாக அல்லாஹ் சொல்வானா. மூன்றாவதாக அல்லாஹ் கேட்பானா, மனிதா நான் உன்னிடத்திலே தாகத்திற்கு தண்ணீர் கேட்டேனே, நான் உன்னோட இடத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் கேட்டேன், ஆனால் எனக்கு நீ கொடுக்கவில்லையே என்று கேட்பான். அப்பொழுதும் அந்த மனிதன் சொல்வானா, உலகம் முழுக்க தண்ணீரை ஆறாகவும் தண்ணீரை அதாவது வெள்ளப்பெருக்காகவும் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்த உனக்கு நான் எப்படி தண்ணீர் கொடுக்க முடியும் என்று இந்த மனிதன் கேட்பான். அப்பொழுது அல்லாஹ் சொல்வானா, மனிதா என்னுடைய படைப்பில் ஒருவன், உன்னோடு வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன் தாகம் ஏற்பட்டு உன்னிடத்திலே தண்ணீர் கேட்டு வந்தான், அவனுக்கு நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அந்த இடத்திலே என்னை நீ பெற்றிருப்பாயே என்பதாக அல்லாஹ் சொல்வானாம். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, வாசத்திற்குரிய சகோதரர்களை கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
உலகத்திலே வாழுகிற சக மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உதவிகள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உதவிகள் இருக்கிறதே, இது இறைவனுடைய குடும்பத்திற்கு நாம் செய்யக்கூடிய ஒரு உதவியாக, இறைவனுக்கே நாம் செய்யக்கூடிய ஒரு உதவியாக அது ஆகிவிடுகிறது. அப்படி மாறி விடுகிற பொழுது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நாம் அறியாத பல்வேறு வகையான உதவிகளையும் மேன்மைகளையும் அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் என்பதைத்தான் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றன. ஆகையினால்தான் முஸ்லிம்கள் பல்வேறு காலகட்டங்களில் முஸ்லிம்களை பற்றி இந்த மீடியாக்களும் ஊடகங்களும் மற்றவர்களுடைய ஆழ் மனதில், மற்றவர்களுடைய உள்ளங்களிலே விஷத்தை கக்கினாலும் கூட, கொரோனா காலகட்டங்களிலே இந்த கொரோனாவை ஏற்படுத்தியதெல்லாம் முஸ்லிம்கள் என்று ஒவ்வொரு ஊடகங்களும் பரப்பிய அந்த நேரத்தில், கொரோனா ஏற்பட்டு விட்ட அந்த மனிதர்களை பெற்றோர்களே கைவிட்டு விட்ட அந்த நேரத்தில் உயிரையும் துச்சமென கருதி அவர்களோடு உடனிருந்து அவர்களுக்கு வைத்தியம் செய்தவர்கள், இறந்து விட்டால் அவர்களை தங்களுடைய கரங்களால் தூக்கி நல்லடக்கம் செய்தவர்கள் அனைத்தும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகிற பொழுது முதலாக அங்கே வருபவர்கள் முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் அந்த அளவிற்கு ஒரு சின்ன ஆபத்து ஒரு மனிதனுக்கு வந்தாலும் கூட அந்த இடத்தில் முதலாக ஓடோடி சென்று முதலுதவி செய்யக்கூடியவர்களும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். 2 தினங்களுக்கு முன்பாக அஸ்ஸாம் மாநிலத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய சிறுபூமி என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்தில் அதிகாலை நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு கார் போய் கொண்டிருக்கிறது. அந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகிலே இருந்த குளத்திற்குள்ளே விழுந்து விடுகிறது. கார் கதவுகள் எல்லாம், கண்ணாடி கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிற காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார் குளத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது. இந்த சப்தத்தை கேட்ட அருகிலே இருந்த அந்த மஸ்ஜிதினுடைய பள்ளியினுடைய இமாமான அப்துல் பாசித் அவர்கள், மௌலவி அப்துல் பாசித் அவர்கள் வெளியே வந்து பார்க்கிறார்கள். சப்தம் கேட்டு குளத்திலே ஒரு கார் அப்படியே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார். சற்றும் தாமதிக்காமல் அந்த இமாம் அவர்கள் ஒலிபெருக்கியை ஆன் பண்ணி பள்ளி வாயிலில் வாங்க சொல்வதற்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒலிபெருக்கியை ஆன் பண்ணி மக்களுக்கு சொல்லுகிறார், அருகிலே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் கார் மூழ்கி கொண்டிருக்கிறது, எல்லா மக்களும் ஓடோடி வாழுங்கள் என்பதாக ஒலிபெருக்கியின் மூலமாக அழைப்பு கொடுக்கிறார். அந்த சப்தத்தை கேட்ட அந்த மக்கள் தூக்கத்திலிருந்து திடீரென்று வேறு நேரத்தில் பாங்கினுடைய சத்தம் கேட்பதற்கு பகரமாக வேறு அறிவிப்பு கேட்கிறது என்று எல்லோரும் வேகமாக வந்து, அந்த கிராம மக்கள் வேகமாக வந்து மூழ்கி கொண்டிருந்த அந்த காரை வெளியே எடுத்ததோடு மட்டுமல்ல, அந்த காருக்குள்ளே இருந்த 7 உயிர்களையும் அந்த கிராம மக்கள் காப்பாற்றினார்கள். காப்பாற்றப்பட்ட அந்த 7 நபர்களும் முஸ்லிம்கள் அல்ல. 7 நபர்களும் முஸ்லிம்கள் அல்ல, சகோதர சமுதாயத்தை சார்ந்த இந்துக்கள். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், பாதிப்பு என்று வருகிற பொழுது முஸ்லிம்கள் சாதி சமயம் பார்ப்பதில்லை, மதம் பார்ப்பதில்லை, அங்கே மனித நேயத்தை பார்த்து அங்கே முதல் ஆளாக ஓடோடி சென்று முதலுதவி செய்யக்கூடிய மனிதர்களாக இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் மீடியாக்கள் நம்மை பற்றி அவதூறுகள் பரப்பினாலும் கூட, இன்னொரு பக்கம் எல்லோருடைய உள்ளங்களிலும் நம்மை பற்றிய நல்ல எண்ணங்கள் என்பது ஆழமாக பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த காட்சியை அந்த ஊரிலே இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர் உட்பட நேரடியாக வந்து அந்த இமாமை பாராட்டியதோடு மட்டுமல்ல, சொல்லிவிட்டு போனார், இது போன்ற மனிதநேய மிக்கவர்கள் இந்த நாட்டிற்கு தேவை என்பது மாத்திரமல்ல, இது போன்ற மனிதர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் என்று உயர் அதிகாரிகளிடத்திலே சொல்லிவிட்டு சென்ற செய்திகளை மீடியாக்களிலே இன்றைக்கு நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடம் என்ன என்று சொன்னால், மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு அற்புதமான பாடம் என்ன என்று சொன்னால், உலகில் வாழுகிற பொழுது சுயநலம் உள்ளவர்களாக வாழக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கக்கூடாது. உலகில் வாழுகிற காலங்களில் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக, தேவை உள்ளவர்கள் நம்மை தேடி வருகிற பொழுது
தேவை இருந்தும் கூட சில மனிதர்கள் வெட்கத்தின் காரணத்தினால், மரியாதை குறைவின் காரணத்தினால், அவமானத்தின் காரணத்தினால் நம்மை தேடி வராமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த மனிதர்களை எல்லாம் தேடி சென்று உதவி மற்றவர்களையும் வாழ வைத்து தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கக்கூடிய சமூக சிந்தனையோடு சமூக தன்னார்வர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு அற்புதமாக சொல்லி காட்டுகின்றது. அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, வரலாற்றிலே ஒரு செய்தி. அபி மூசல் அஷாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொல்லுகிறார்கள், அலா குல்லி முஸ்லிமின் சதகா, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதக்கா செய்வது கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் சதக்கா செய்வது கடமை. சதக்கா செய்வது என்றால் காசு பணங்களை கொடுப்பது மாத்திரமல்ல. சதக்கா செய்வது என்பது காசு பணங்களை கொடுப்பது மாத்திரமல்ல, தன்னால் எதை செய்ய முடியுமோ அதை செய்வது கூட. ஒரு மனிதன் கீழே விழுந்திருக்கிறான், அவனை தூக்கி விடுவதும் ஒரு சதக்கா. தவறி விழுந்து விட்டான், அந்த மனிதனை தூக்கி விடுவது பணம் காசு கொடுத்தால்தான் சதக்கா என்பதல்ல. தவறி விழுந்த ஒரு மனிதனை தூக்கி விடுவது கூட சதக்கா என்பதாக இஸ்லாம் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், தன்னால் கொடுப்பதற்கு ஒரு மனிதனிடத்திலே எதுவுமே இல்லை என்று சொன்னால் அவன் என்ன செய்வது என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனிடத்திலே ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் முடிந்த அளவிற்கு அவன் உழைக்க வேண்டும். உழைப்பிலே வருகிற கொஞ்சத்தை அவனால் முடிந்த அளவிற்கு தர்மம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுதும் சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதுக்கு கூட ஒரு மனிதனுக்கு முடியவில்லை, அவன் என்ன செய்வது? அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டானேயானால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், யுஈனுல் ஹாஜத்தில் மல்ஹூஃப், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்வது. பாதிக்கப்பட்ட மக்கள் வெள்ளத்திலே தவறி விழுந்து விட்டார்கள், பாதையிலே தவறி விழுந்து விட்டார்கள், அல்லது வேறு ஏதாவது ஆபத்திலே சிக்கி விட்டார்கள். இது போன்ற பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உன்னால் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், உன்னால் தான தர்மங்கள் செய்ய முடியவில்லை என்று சொன்னால், பசியோடு இருப்பவர்களுக்கு, இன்ன பிற தேவை உள்ளவர்களுக்கு உன்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று சொன்னால், மற்றவர்களின் மூலமாக உதவிகளை நீ பெற்றுக் கொடுக்கலாம். உன்னால் முடிந்த உதவிகளை செய்வது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, இதைத்தான் இந்த இஸ்லாம் நமக்கு அற்புதமாக போதித்து தருகிறது. இதைத்தான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த சமூக சிந்தனையை நமக்கு போதித்து தருகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹியை பெற்றுக்கொண்டு தன்னுடைய மனைவி ஹதீஜா அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்த பொழுது ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று சொன்னார்கள். என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் என்பதாக சொல்லிவிட்டு தன்னுடைய மனைவியிடத்திலே சொன்னார்கள், மனைவியே, எனக்கு ஏதோ அசம்பாவிதங்கள் நடந்து விடுமோ என்பதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பெருமானாரிடத்திலே, வல்லாஹி லா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கேவலப்படுத்த மாட்டான் என்பதாக சொல்லிவிட்டு அதற்குறித்தான காரணங்களை சொல்லுகிற பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், வதஹ்மிலுல் கல்ல வதஹ்மிலுல் கல்ல வதக்ஸிபுல் மஅதூம, ஏன் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் என்று நான் சொல்கிறேன் தெரியுமா என்று அதை குறித்தான காரணத்தை சொல்லுகிற பொழுது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், வதஹ்மிலுல் கல்ல, மற்றவர்கள் குறித்தான சிரமத்தை நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் உதவி புரிகிறீர்கள், மற்றவர்களுடைய சிரமத்தை உங்களுடைய சிரமமாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் என்பதாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், வதக்ஸிபுல் மஅதூம, ஏழை எளியவர்களுக்காக வறியவர்களுக்காக நீங்கள் பாடுபடுகிறீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, எல்லா நபிமார்களினுடைய குணப்பாடுகளும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில் ஏராளமான செய்திகளை பார்க்கலாம். குர்ஆன் நிறைய நிகழ்வுகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றது.
குர்ஆனிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்வான், நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்வான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நேசராக, தன்னுடைய நண்பனாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொண்டான் என்று சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஜிப்ரீல் அவர்களே, எதற்காக வேண்டி, என்ன காரணத்திற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய நண்பனாக தேர்ந்தெடுத்து கொண்டான், அதற்குறித்தான காரணம் என்று கேட்குகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியிடத்திலே சொன்ன காரணங்கள் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏராளமான தியாகங்களை செய்திருக்கிறார்கள். இந்த உலகத்தில் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அவர்கள் இழந்திருக்கிறார்கள். அதே போல அல்லாஹ் சொன்னான் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி தன்னுடைய மனைவி மக்கள் அனைவரையும் எந்த விதமான ஆள் நடமாற்றமும் இல்லாமல் இருந்த பாலைவனத்திலே அவர்கள் அனாதைகளாக விட்டு வந்தார்கள். தான் பெற்றெடுத்த அன்பு மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்விற்காக தன்னுடைய மகனை தானே அறுப்பதற்கு முன் வந்தார்கள். இந்த ஒரு துணிச்சல், இந்த தியாக உணர்வு இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனிடத்திலும் பார்க்க முடியாது. காபாவை கட்டி கொடுத்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். இத்தனை காரணங்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இத்தனை காரணங்களையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்திலே சொல்லவில்லை. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஒரு பதில் என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர். தன்னிடத்திலே இல்லாவிட்டாலும் கூட ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உள்ளவர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு சரித்திரத்தை சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சமயம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலகட்டத்தில் பசி பஞ்சம் எல்லாம் ஏற்பட்டு விடுகின்றன. மக்கள் எல்லாம் உணவு அருந்துவதற்கு, தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு எதுவும் இல்லாமல் எல்லா மக்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டிற்கு வந்தார்கள். ஏதாவது தாருங்கள் என்பதாக கேட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டிலே ஒன்றுமே இல்லை. உடனே தன்னுடைய வேலையாட்களை எல்லாம் அழைத்தார்கள். அழைத்து சில பேர்களை அழைத்து சொன்னார்கள், தோழர்களே, எகிப்திற்கு செல்லுங்கள், எகிப்திலே இந்த இடத்திலே என்னுடைய நண்பன் இருக்கிறார், அவரிடத்திலே நான் அனுப்பிவிட்டதாக உணவு தானியங்களை வாங்கி வாருங்கள் என்பதாக தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிறார்கள். வேலையாட்கள் எகிப்திற்கு சென்று அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோழரிடத்திலே, நண்பரிடத்திலே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். அப்பொழுது எகிப்திலே இருந்து கொண்டிருந்த, வசதி வாய்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நண்பர் சொல்லுகிறான், இப்ராஹிமுக்கு வேண்டுமானால் என்னால் ஏதும் செய்ய முடியும், இப்ராஹிமுடைய தேவையை வேண்டுமானால் என்னால் பூர்த்தியாக்க முடியுமே தவிர அந்த ஊர் மக்கள் அனைவருடைய தேவைகளையும் என்னால் பூர்த்தியாக்க முடியாது என்பதாக திருப்பி அனுப்பி விடுகிறார். போன மனிதர்கள் வெறுங்கையோடு திரும்பி வருவதற்கு வெக்கப்பட்டு தாங்கள் கொண்டு போயிருந்த அந்த சாக்குல மணலை அள்ளி நிரப்பிக்கொண்டு சாக்கு மூட்டைகளில் மணல் மூட்டைகளை கொண்டு வந்து வைக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அந்த மணல் மூட்டைகளை கொண்டு வந்து வைத்துவிட்டு அங்கே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லி எல்லோரும் வருத்தப்படுகிறார்கள். நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள், நாங்கள் சென்றோம், ஆனால் அவர் தருவதற்கு மறுத்துவிட்டால் உங்களுக்கு மட்டும் வேண்டுமானால் தருவதாக சொல்லுகிறார், ஊர் மக்களுக்கெல்லாம் என்னால் தர முடியாது என்பதாக எங்களை வெறுங்கையோடு அனுப்பிவிட்டார். வெறுங்கையோடு வந்தால் நீங்கள் வேதனைப்படுவீர்கள் என்பதாக நாங்கள் வருத்தம் அடைந்து சாக்கு மூட்டைகளில் மணலை அள்ளி கொண்டு வந்திருக்கிறோம் என்பதாக சொல்கிறார். வைத்துவிட்டு பேசிவிட்டு எல்லோரும் தூங்க சென்று விடுகிறார்கள். இங்க நடக்கக்கூடிய எந்த நிகழ்வும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியான சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியவில்லை. சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று விழித்து பார்க்கிறார்கள். அங்கே மூட்டை மூட்டையாக இருப்பதை பார்த்து சாரா அம்மையார் அவர்கள் அந்த மூட்டையை திறந்து பார்க்கிறார்கள். தரமான கோதுமை தானியம் அங்கே இருக்கிறது. மணலாக இருந்த எல்லாம் கோதுமைகளாக மாறி இருக்கிறது. இதை கண்ட சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கோதுமைகளை எடுத்து பிணைந்து ரொட்டியை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ரொட்டியிலிருந்து வருகிற அந்த வாசனை, அற்புதமான அந்த மனம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தூக்கத்தை கெடுத்து விடுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தூக்கத்தை கெடுத்து விடுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மூக்கை அந்த வாசனை துளைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விழித்தெழுகிறார்கள். எழுந்து வேகமாக வருகிறார்கள். தன்னுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். உணவு தயார் செய்து கொண்டிருப்பதை பார்த்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாரா அம்மையாரிடத்திலே கேட்டார்கள், சாராவே, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? ஒன்றுமே நம்மிடத்திலே உணவு தயாரிப்பதற்குறித்தான மாவு எதுவுமே இல்லையே, ஆனால் மாவு பிசையப்பட்டு இப்பொழுது ரொட்டியாக நீ தயார் செய்து கொண்டிருக்கிறாயே, இது எப்படி உனக்கு கிடைத்தது என்பதாக கேட்டார்கள். அப்பொழுது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கணவரே, உங்களுடைய வேலையாட்கள் எகிப்திலிருந்து கொடுத்து விட்ட அந்த மூட்டையைத்தான் நான் அவிழ்த்து பார்த்தேன். அதிலே கோதுமைகள் இருந்தது. அதைத்தான் நான் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் மக்களுக்காக என்று சொன்ன பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள். அந்த ஒற்றை வார்த்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய கலீலாக ஆக்குவது குறித்தான காரணம் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய மனைவியை பார்த்து, சாராவே, அதை எகிப்தில் உள்ள என்னுடைய நண்பர் கொடுத்து விடவில்லை, எகிப்திலே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் கொடுத்து அனுப்பவில்லை, மாறாக ஹுவ மின் கலீலில்லாஹ், என்னுடைய நண்பர் அல்லாஹ் கொடுத்த அந்த கோதுமை தான் அது என்பதாக சொன்னார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஒற்றை வார்த்தை எப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மொழிந்தார்களோ அந்த நாளில் இருந்து அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய நண்பராக, நேசராக அல்லாஹ் தேர்வு செய்து கொண்டான் என்பதாக சொல்லிய அந்த வரலாறை இஸ்லாமிய வரலாறுகளில் ஏராளமாக நம்மால் பார்க்க முடியும். எனவே அன்பிற்குரிய சமுதாய பெருமக்களே, நான் சொல்ல வருகிற செய்தி ஒரே ஒரு செய்தி தான். என்ன என்று சொன்னால், நாம் சுயநல சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக எந்த ஒரு காலகட்டத்திலும் இருக்கக்கூடாது. பொதுநல சிந்தனைகள் வர வேண்டும். பொதுநல சிந்தனைகளோடு வருகிற பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள் நமக்கு அளவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு உலகமே முஸ்லிம்களை பார்த்து அஞ்சுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களை பார்த்து மற்றவர்கள் எல்லாம் அப்படியே ஆச்சரியத்தோடு பொறாமையோடு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களிடத்திலே இருக்கக்கூடிய இந்த சமூக சிந்தனை, அதாவது மற்றவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற அந்த சமூக சிந்தனை தான் இன்றைக்கு மற்றவர்களை, அதாவது மற்றவர்களுடைய பார்வையை வானத்தின் பக்கமாக ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் எல்லாம் பார்க்கிறோம். இதைத்தான் நபிமார்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உதவி ஒத்தாசைகள் அல்லாஹ் நம்மை நேசிப்பதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடுகிறது. மற்றவர்களுக்கு செய்கிறோம் என்கிற சிந்தனை அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் அனைத்தும் பெருமானார் அல்லாஹ்வினுடைய குடும்பத்தவர்கள். அல் ஹல்கு இயாலுல்லாஹ், படைப்புகள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய குடும்பத்தவர்கள். ஃபஹப்புல் ஹல்கி மின் இயாலில்லாஹ், அதாவது படைப்புகளில மிக சிறந்தவர்கள், படைப்புகளில் மிக சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், மன் அஹ்ஸன இலா இயாலிஹி, அல்லாஹ்வுடைய குடும்பத்தவர்களின் பக்கமாக யார் நல்ல விதமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரித்தானவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்களே. அந்த நேசம் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்மால் முடிந்த உதவிகளை தேவைப்படுபவர்களுக்கு செய்ய வேண்டும். நம்முடைய குடும்பத்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்முடைய சமுதாயத்தவர்களாக இருக்கலாம், நம்முடைய அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம். யார் என்ன தேவை என்று கேட்டு வந்தாலும், நம்முடைய மஹல்லாவா கூட இருக்கலாம், பள்ளிகளுக்கு தேவைப்படுகிற பொழுது நாம் ஒரு விஷயத்தை சொன்னோம் என்று சொன்னால், நம்மிடத்தில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த தேவை வருகிற பொழுது அந்த தேவையை நாம் பூர்த்தி செய்து கொடுத்தால், ஒன்றுக்கு 10 அல்லாஹ் கொடுப்பது மாத்திரமல்ல, அளவில்லாமல் அல்லாஹ் தன்னுடைய அருள்கொடையை தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சமூக சிந்தனையோடு வாழக்கூடிய நன்மக்களாக இந்த உலகத்திலே நாம் ஆக வேண்டும். எல்லாம் அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட அந்த நல்ல சிந்தனையை நம் அனைவர்களுக்கும் தந்து அவனுடைய அருளை அளவில்லாமல் நமக்கு கொடுப்பதோடு அவனால் நேசிக்கப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.